அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் இந்திய மொழிகள் மைய தமிழ் பிரிவு நிகழ்த்தும் சிறப்பு நூலறிமுக 2வது உரைத்தொடரின் அமர்வுகள் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் முனைவர் திரு மார்கரிட்டா ட்ரெண்டோ எழுதிய ரைட்டிங் தமிழ் கேத்தோலிசிசம் எனும் நூலை 3 பகுதிகளாக அறிமுகப்படுத்த உள்ளார். 3 நாட்களும் நூலாசிரியர் மார்கரிட்டா ட்ரெண்டோ அவர்களும் பேராசிரியர் அண்ணாமலை அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார்கள். இந்நிகழ்விற்கு ஜேஎன்யூவின் தமிழ் பிரிவு சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். தற்போது இவ்வுரைத்தொடர் குறித்த நோக்க உரையை எம் துறை பேராசிரியர் அரவிந்தன் அவர்கள் வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக மூத்த பேராசிரியர் அண்ணாமலை ஐயா அவர்கள் வழியாக இந்த நூலை அறிந்ததற்கு ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் மகிழ்ச்சியும் வணக்கமும். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் நூல் அறிமுகம் செய்வதில் தனி அக்கறை காட்டி வருகின்றது. அதை நாம் அனைவரும் அறிவோம். தரமான நல்ல நூல்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்பதே ஒரு முக்கிய குறிக்கோள். அந்த வகையில் இந்த நூலை எங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து எங்களை ஊக்கப்படுத்திய பெருந்தகை பேராசிரியர் அண்ணாமலை ஐயா அவர்கள். அவர்களுடைய அன்பான பார்வை எங்களை ஊக்கப்படுத்தி வளப்படுத்தி வருகின்றது. ஒருவர் மாற்று பண்பாட்டு சூழலில் பிறந்து வளர்ந்து மற்றொரு பண்பாட்டை அறிதல், அந்த மொழியை அறிதல் என்பன அவ்வளவு எளிதல்ல. ஆனால் அவற்றையெல்லாம் அறிந்து சகோதரியார் முனைவர் மார்கரிட்டா ட்ரெண்டோ அவர்கள் ஒரு நல்ல ஆய்வேட்டை உருவாக்கி அது நூல் வடிவம் பெற்று இருக்கின்றது என்றால் அவ்வளவு எளிதல்ல. குறிப்பாக மாற்று மொழி சூழலில் இருக்கின்ற எனக்கே அது பெரிய விஷயம். அவர்கள் முற்றிலும் வேறு ஒரு சூழலில் இருந்து கொண்டு மற்றொரு சூழலை அறிந்து உருவாக்கி அளித்திருக்கின்றார்கள். அத்தகைய கடும் உழைப்புக்கு பெயர் பெற்ற அம்மையார் அவர்களை ஜேஎன்யூ தமிழ் பிரிவில் நாம் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. தொடர்ந்து இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை மொழி கல்வியிலும் இலக்கண உருவாக்கத்திலும் சமய நிறுவனங்களின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் கத்தோலிக்க சமயம் சார்ந்த, கிறிஸ்தவ சமயம் சார்ந்த அறிஞர்களின் பங்களிப்புகளை சார்ந்து இன்று நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த நூல் ஒரு வகையில் வழிவகுக்கின்றது. பேராசிரியர் அண்ணாமலை ஐயா அவர்கள் இதே போன்று தொடர்ந்து ஒவ்வொரு சமயம் சார்ந்தும் நாம் நிகழ்த்தலாம், வாய்ப்புகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலைசீனி வெங்கடசாமி முதலான அறிஞர்கள் ஒரு கோணத்தில் சிந்தித்தார்கள். மீண்டும் இன்று கிடைக்கின்ற தரவுகள் அடிப்படையில் நாம் அத்தகு கோணத்தில் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதற்கு இந்த நூல் வகையில் வழிவகுத்திருக்கின்றது. இது தொடர்ந்து நிகழ்வதற்கு அடுத்தடுத்த நூல்களையும் பேராசிரியரும் மற்றவர்களும் எங்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளையும் முன்வைத்து விடைபெறுகின்றேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கமும் மகிழ்ச்சியும். நன்றி ஐயா. தற்போது ரைட்டிங் தமிழ் கேத்தோலிசிசம் எனும் நூலின் அறிமுகம் மற்றும் சமய நிறுவனங்கள் எனும் பகுதிகள் குறித்து இன்று உரையாற்ற திரு கமலக்கண்ணன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். இந்த நூலை அறிமுகம் செய்வதற்கு முன்னதாக, பிஃபோர் ஸ்டார்ட் டு introducing reviewing this book, as per Professor Annamalai sir has instructed me to give the gist of the thing in English because of the non-linear, what is that, non-English, non-Tamil speakers will also be there. So this is for the first time. So long I am reading whatever it's different, but this is for the first time I'm going to convey my ideas in English. This is the first try I'm doing. Even if it's terrible, I request all to show that, like a Christian term, show me the compassion and
forgive me. Then I am taking this as an opportunity to develop myself. Okay, thank you. தமிழ் கத்தோலிக்கம் 18ஆம் நூற்றாண்டில் அதன் இலக்கியம், பரப்புரை, பக்தி ஆகியவற்றின் வரலாறு. முனைவர் மார்கரெட்டா ட்ரெண்டோ. அறிமுகம், சமய நிறுவனங்கள். இந்த நூல் எடுத்தவுடனேயே முதலாவதாக ஒரு பாடலை ஆய்வாளர் தந்துள்ளார். இந்த பாடல் மிக எனக்கு பிடித்தமான பாடலாக இருப்பதனால் அதிலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த பாடல், முதல்ல பாடலை படித்து விடுகிறேன். வாத காலாம் தமக்கு மைத்துனர்க்கு நீரிழிவாம் ஓத பெருவயிராம் புத்திரர்க்கு மாதரையில் வந்தவினை தீர்க்க மருந்து அறியான் வேலூரான் எந்தவினை தீர்த்தான் இவன். இந்த பாடல் வீரமாமுனிவர் அவர்களால் திருச்சியில் இருந்து, அதாவது அவர் தங்கியிருந்த அவருடைய சமய நிறுவனம் இருந்த ஏலக்குறிச்சி ஆவூர் பகுதியில் இருந்து தென்பகுதியை நோக்கி செல்கின்ற போது வைத்தீஸ்வரன் கோயில் என்கின்ற ஊருக்கு செல்கின்றார்கள். அப்போது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்லும் போது அங்கு தங்குகின்றார்கள். அப்போது ஏராளமான மக்கள் சைவ கோயிலுக்கு, அந்த வினை தீர்த்தான் என்கின்ற அந்த கோயிலிற்கு செல்கின்றார்கள். அப்போது வீரமாமுனிவர் அவர்கள் கேட்கின்றார், கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெசி என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழில் நாம் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கின்றோம், அது தவறானது. அவர் அங்கு கேட்கின்றார்கள், என்ன நடக்கிறது, ஏன் இத்தனை பேர் அங்க போறாங்க அப்படின்னு என்று கேட்கின்ற பொழுது அவருக்கு பதில் தருகிறார்கள், இங்கு எந்த வினையாக இருந்தாலும் சரியாகிவிடும் என்று. அப்போது இவர் ஒரு பாடலை பாடுகின்றார். அதுதான் இந்த பாடல். இந்த பாடல் எழுதப்படவில்லை. அவரோடு தொடர்ந்து வந்தவர்கள் பல்வேறு தலைமுறைகள் கழித்து பின்னால் வருகின்றவர்கள் வீரமாமுனிவரின் வரலாறு என்பது எழுதுகிறார்கள். முத்துசாமி பிள்ளை என்பவர் பின்னால் வித்வான் எல்லிஸ்க்கு சொல்லிக் கொடுத்தவர் அல்ல, இன்னொருவர். இவர் எழுதும் போது அந்த இதில் இது பதிவு செய்கின்றது. இதை ஆய்வாளர் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றார். இந்த பாடல் பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் உள்ளே பொருள் பொதிந்த பாடல். சைவ சமயத்தை பகடி செய்கின்ற பாடல். வாத காலம் தமக்கு, இது சிவனை கிண்டல் செய்கின்றது, அதாவது பகடி செய்கின்றது. அவருக்கே இத்தனை நோய்கள் இருக்கும்போது அவர் எப்படி ஊருக்கு மருத்துவராக இருக்க முடியும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. வாத காலம் தமக்கு, அவருக்கே வாதக்கால், அவருடைய மைத்தினருக்கு நீரிழிவு நோய் உள்ளது. போத பெருவயிராம் புத்திரருக்கு, அவருடைய மூத்த மகன் என்று அறியப்படக்கூடிய விநாயகருக்கு வீங்கிய வயிறு உள்ளது. மாதரையில் வந்தவினை தீர்க்க மருந்தறியான், இவ்வாறாக தனக்கு வந்த வினையை தீர்ப்பதற்கே அவர் மருந்து அறியான். வேலூரான், வேலூரான் என்பதற்கும் அடிக்குறிப்பு தந்துள்ளார். அந்த ஊர் வெள்ளி கிரகம் என்பதோடு தொடர்புடையதாய் வேல் என்னும் பெயர் வந்தது, அதனால் வேலூரான். எந்த வினை தீர்த்தான் இவன், இவன் எந்த வினையை தீர்க்க போகின்றான் என்பதாக அமைகின்றது. இந்த ஒரு பாடலை வைத்துக்கொண்டே ஏன் வீரமாமுனிவர் இவ்வாறாக பாடுகின்ற சூழல் எழுகிறது. இவ்வாறாக அவர் பாட வேண்டும் என்றால் அப்போது அங்கு நிலவிய சிக்கல்கள் என்ன, எந்த பின்புலத்தில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்க வேண்டும் என்பதெல்லாம். அப்போது அடுத்ததாக இவ்வளவு பாடுகிறார் என்றால் அவருக்கு புலமை எவ்வளவு இருந்திருக்க வேண்டும். இவ்வாறு பாடுவதற்கு அவருக்கு எது அடிப்படையாக இருந்தது என்றால் அவருடைய புலமை அடிப்படையாக இருக்கிறது. இது எல்லாம் எப்படி வந்தது, என்ன நடந்தது, இதுதான் இந்த நூலினுடைய இந்த ஒரு பாடல். இதுதான் இந்த ஒட்டுமொத்தத்திற்குமானதாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதை அடுத்தடுத்த பகுதிகளில் விரிவாக பேச உள்ளோம். இப்போது அடுத்ததாக கடந்து செல்கின்றேன். இந்நூலின் கருப்பொருளாய் அமையும் 18ஆம் நூற்றாண்டு தமிழ் கத்தோலிக்க இலக்கியத்திற்கான அடிப்படையாய் கான்ஸ்டன்டோ ஜோசப் பெசி என்பவர் வீரமாமுனிவர் அமைகின்றார். கத்தோலிக்க இலக்கியம் இந்தியாவில் ஏற்கனவே துவங்கி இருந்தாலும் தமிழில் வீரமாமுனிவருக்கு பிறகே தோற்றம் பெறுகிறது என்பது ஆய்வாளரினுடைய கருத்தாக இருக்கிறது. மார்கரெட்டா ட்ரெண்டோ, I would like to say scholar. I would like to summarize in English. This is the poem composed by the Saint Veeramamunivar. The scholar translates him as the great heroic giant Veera Munivar. What the song conveys is during his journey to the southern part of from his residence at Yelakuchi, he is making a journey to particular place in Vaithiswaran Koil near Sirgali. There he finds lot of persons. They are going for a particular Saivite temple and they are making worship. The main notion of the thing is, the notion or the belief they are having is in the temple, if they go and worship, they can be cured from all the sorts of diseases. One person is saying to Veeramamun that Beshi, this is the thing. So this much of persons are gathered here. So suddenly he himself starts to sing recite a poem. This is the thing. This is the
This poem is a critique on Saivite notions what they have been at that time. Okay. அடுத்தது வீரமா முனிவர் மதுரை மிஷனரியை சேர்ந்தவராக இந்தியா வருகின்றார். அடுத்ததாக மதுரை மிஷனரியின் பல்வேறு மிஷனரிகள் 18ஆம் நூற்றாண்டு, அதாவது 1700களில் இருந்து, இந்த நூல் முழுவதுமே 1700 1800க்கு இடைப்பட்ட காலத்தை 18ஆம் நூற்றாண்டு என்று கொண்டு பேசுகின்றது. அந்த காலத்தில் மிஷனரியை சேர்ந்தவராக இந்தியா வருகின்றார். மதுரை மிஷனரி ராபர்ட் நொபிலியால் தோற்றுவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னதாகவே கிறிஸ்தவ சமய மாற்றங்கள் புனித பிரான்சிஸ் சேவியர் முதலியோரால் மேற்கொள்ளப்பட்டாலும் மிஷனரி என்னும் அடிப்படையில் நிலைத்து நின்றது இதுவே ஆகும். இவ்வாறு இவர்கள் என்னன்னா மிஷனரி என்பது இதற்கு முன்னாடியே செயின்ட் சேவியர் போன்றவர்கள் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை கிறிஸ்தவ சமயத்திற்கு மதம் மாற்றுகின்றார்கள். இருந்த போதும் அவர்கள் நிலையாக மாற்றவில்லை. இதுதான் முதல் முறையாக அவர்கள் நிலையாக ஒரு சமயமாக மிஷனரியாக அவர் வருகின்றார்கள். இவ்வாறு இவர்கள் வந்துவிட்டாலும் ஏற்கனவே மதம் மாறியவர்களும் இவர்களது இந்து நண்பர்களும் எவ்வாறு கிறிஸ்தவத்தை புரிந்து கொண்டனர், அவர்களுக்கு உதவியது எது? இதுதான் முதன்மையான கேள்வி. மிஷனரிகள் வந்தவுடனே இவங்க மதம் மாற்றம் என்பது செய்ய தொடங்குகின்றார்கள். அவ்வாறு எளிமையாக அவர்களை மதம் மாற செய்தது எது? எது அடிப்படையாக அமைந்தது? அப்போது ஏற்கனவே உள்ளவர்கள் அதை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு உதவியது எது என்பது கேள்வி. இதற்கு தமிழ் மொழி என்பதுதான் பதிலாக அமைகிறது. அதை எவ்வாறு மிஷனரிகள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் ரைட்டிங் தமிழ் கத்தோலிசிசம் என்பதாக இருக்கிறது. இதற்கான விடையாக மதுரை மிஷனரி உருவாக்கிய இலக்கியங்களும் அவற்றை உருவாக்கியவர்களும் அதன் வாசகர்களுமே ஆவார் என்பது விடையாக அமைகிறது. இதுவே வீரமா முனிவரை தனது இந்து எதிரிணையர் முன்பு முதல் தமிழ் கத்தோலிக்க புலவராக ஆக்கியது என்பது சொல்கின்றார்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில் சில குறிப்பிடத்தக்க ஆய்வுகள் மட்டும் இல்லை எனில் இவ்வரலாறு மறைக்கப்பட்டிருக்கும். இந்த இதுவும் முக்கியமானது. அடுத்த பகுதியில் நான் சொல்கின்றேன். Let me summarize in English. வீரமா முனிவர், what is that? Beshi came to India as a missionary of Madurai missionary. Madurai missionary has already been started by Robert Nobili. Even though it was started even before Robert Nobili, so many Christian converts has been done by saints like Saint Savior, like those persons, particularly in a certain small area. But this is for the first time they came here and they settled as a missionary and they started to convert as an institution. This is the first thing they are making as an institutionalized mission they are doing. இவ்வாறு அவர்கள் வந்துவிட்டாலும் even though they came, is it this is a question the scholar questions, even if they came to preach that Christianity, is it easy for them to convert other people? So long been in Hindu thing, Puranic ideology, they dwelled in all those things. What makes them to change? What helped them to change? This is a question. So for this question, the scholar finds the answer as a literature. What I am depicting it as the scholar depicts it as a literature, but for me, I think I'm surely I will say it's a Tamil language makes them to do. So as I mentioned before, Joseph Beshi, it makes Joseph Beshi to stand firm and before her Hindu counter parts or Hindu counter persons. So then it's happened. But in a Tamil literary history of Tamil, even though they did all those things, if there wasn't some particularly some kind of researchers, it will totally been hidden or it won't come to the stage of the people. This is the thing. Let me explain again. அடுத்ததாக எவ்வாறு இது ஏற்கனவே இவர்கள் செய்த இவ்வளவு பணியும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் வெளிவராது போனதற்கான காரணம் என்னவாக அமைகிறது என்றால், வீரமா முனிவர் போன்ற அயல்நாட்டு அறிஞரின் பணியை ஆய்வுகளே வெளிப்படுத்தின. குறிப்பாக கே மீனாட்சி சுந்தரத்தின் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் டு தமிழ் என்பது அமைகின்றது. ஆய்வாளர் இன்னும் சிலவற்றை அடிக்குறிப்பாக தருகின்றார். அதை நான் இங்கு இதில் குறிப்பிட விரும்பவில்லை, இருந்தாலும் நான் சொல்கின்றேன். மூவாவினுடைய இலக்கிய வரலாற்றை குறிப்பிட்டு அதில் எந்த குறிப்புமே இல்லை என்று கூறுகின்றார். அடுத்ததாக அருணாச்சலத்தின் காலவாரியான இலக்கிய வரலாறுகளை குறிப்பிடும் போது இந்த இடத்தில் குறிப்பிடவில்லை, ஆனால் நூலின் பிறிதொரு இடத்தில் குறிப்பிடுகின்றார். இந்த படைப்புகள் யாவும் வீரமா முனிவர் எழுதியதா என்றே அவர் ஐயுறுகின்றார்.
அதற்கான காரணமாக வீரமாமுனிவரின் ஆசிரியர் சுப்ரதீப கவிராயர் என்பவர் அமைகின்றார். யார் இந்த சுப்ரதீப கவிராயர் என்றால் 14-15ஆம் நூற்றாண்டு பிற்காலங்களில் சிற்றிலக்கிய வகையான விரலி விடுத்தூது, ஊலப்பநாயக்கன் விரலி விடுத்தூது குறிப்பாக எழுதியவர் தான் அந்த சுப்ரதீப கவிராயர். எனவே அவருடன் இருந்ததனால் இவருக்கு எளிமையாகவே அல்லது அவரோடு இருந்ததனால் அவரை எழுதி கொடுத்து இவர் பெயரை போட்டுக் கொண்டாரோ என்கின்ற வகையிலெல்லாம் ஆய்வுகள் தமிழில் ஐயுறுகின்றன. கிறிஸ்தவ இலக்கியம், குறிப்பாக கத்தோலிக்க இலக்கியம், குறிப்பாக அதிலும் குறிப்பாக வீரமாமுனிவர் செய்த இவ்வளவு செயல்களும் வெளிப்படாமலே போயிருக்கும் இந்த குறிப்பிடத்தக்க ஆய்வுகள் இல்லை என்றால் என்பதை ஆய்வாளர் முன்வைக்கின்றார். இதை நான் குறிப்பிடத்தக்க கருத்தாக கருதுகின்றேன். அடுத்து, மதுரை மிஷனரியினரால் உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் பெரிதும் உரையாடும், அதாவது டைடாக்டிக், 2 பேரும் சமய வாதம் புரியும் தன்மையினவாக அமைகின்றன. இவ்விலக்கியங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன, பரப்பப்பட்டன என்பதை அப்படைப்புகளின் உரை குறிப்புகளும் பிற தகவல்களும் விளக்குகின்றன. இதை இந்த நூலோட 6வது இயலில் ஆய்வாளர் விளக்கியுள்ளார். பல்வேறு இன்னல்களுக்கு இடையேதான் இது பரப்பப்பட்டுள்ளது. பல தலைமுறைகள் கடந்து தொலைந்து பல்வேறு சிக்கல்களை தாண்டி தான் இது நமக்கு கிடைத்துள்ளது, பதிப்புக்கு வந்துள்ளது. பதிப்பிலும் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் பின்னாடு வருகின்ற இயல் பார்ப்போம். இது அறிமுகம் என்னும் நிலையில் அந்த அறிமுக பகுதியில் எழுதியுள்ளதை மட்டும் நான் இங்கு குறிப்பிடுகின்றேன். துவக்கத்தில் இவ்விலக்கியங்கள் உள்ளூர் மக்கள் கிறிஸ்தவத்தை எதிர்ப்பதற்காகவும் படித்தனர். துவக்கத்தில் இத்தகைய இலக்கியங்களை மக்கள் விரும்பி படிக்காவிட்டாலும் கிறிஸ்தவத்தில் என்ன இருக்கிறது அதை எப்படியாவது எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் இதை படித்ததையும் குறிப்பிடுகின்றார். மதுரை மிஷனரி பெரிய நிறுவனமாக இயங்கியது. அதனுடைய பணிகளாக மக்களை ஆராய்வது, விவாத ஓலைகளை படிப்பது, சமய நூல்களை குறிப்பாக பாட புத்தகங்களை உருவாக்குவது ஆகிய பணிகளை முதன்மையாக செய்தது என்று குறிப்பிடுகின்றார். ஆவூர், ஏலக்குறிச்சி ஆகிய இடங்கள் இப்பணிகளுக்கான முதன்மை இடமாய் அமைந்தன. Let it summarize in English. As what I have said before, even some kind of researches, some of the researches like contribution of European scholars to Tamil, like that wasn't done. The effort did by the Christian Catholic scholars, especially like Beshi, won't be come to the light in the history of Tamil literary history. Then even though they are not mentioning that the work of Beshi, what they did is they doubted whether it was actually written by Beshi himself, or he just simply add his name in the work of some other person, especially his Tamil teacher's work. That kind of things are. This is the situation that scholar mentioned. This is the situation that happens in Tamil literary history. Then another thing is how this kind of literature were developed and how they were shared among the people who were the readers and who were the persons who are sharing. The answer for that is in the paratext of that particular literature. It speaks about gives a brief detail about the thing. That scholar detailedly explains it in the 6th chapter. Anyhow, it's introduction, so I am just summarizing it here. Then, in the very beginning, the local people, just to make their agitate or they want to be against of that literature, they read the text for themselves. It also happened they don't want to portray it, they just want to know what's written about their religion. So based on that, how they can plan to oppose it. This is in that thing also that readers are there. Then Madurai missionary run as an developed or big deemed institution. The main notions or main functions of the institution was to read what are all the characters of the people, or what the lifestyle and everything anthropological study. They want to read the people, and they want to read the text being written by the pagans of that time. So, they want to read the pagan literature. Then they want to develop texts, especially their Catholic texts, to spread Christianity among the people. These were all the important things were done by that Madurai missionary during that time. So from where did they did is from Avur, Yelakurchi, they are the places where these are like in near the Kaveri Delta region. They were situated. Till now they are situated. From Trichy to
Pudukottai road from the 20 kilometers that Avur is being situated. Then Yelaguchi is also the nearby village. There, that missionaries settled and they started their job. அடுத்ததாக 1718 துவங்கி 1740களில் உள்ளூர் அரசனான சந்தா சாஹிப் மரணம், வீரமுனிவர் மரணத்தின் காரணமாக வீரமாமுனிவர் திரும்ப பெறுவது ஆகிய காலங்கள் வரை இத்தலங்கள் தீவிரமாக இயங்கின. இதுவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக அமைகிறது. வெஷி, அதாவது வீரமாமுனிவர் கிறிஸ்தவராக இருந்த போதும் உள்ளூர் அரசனான இஸ்லாமிய அரசனான சந்தா சாஹிப் என்பவருடன் அரசவை புலவராகவும் இருக்கின்றார், நெருங்கிய தொடர்பிலும் இருக்கின்றார். இது குறித்து பின்வரும் போது நான் பேசுகின்றேன் அடுத்தடுத்த இயல்களில். அவர் 1742 அல்லது 243 என்று நினைக்கிறேன், அப்போது போரில் கொல்லப்படுகின்றார். அதுவரை இந்த தலங்கள் தீவிரமாக இயங்கின. அதன் பிறகான சிறிது காலத்தில் வீரமா முனிவரையும் அந்த மதுரை மிஷனரி திரும்ப பெற்றுக் கொள்கின்றது. அதுவரை இந்த நிறுவனங்கள் தீவிரமாக இயங்கின என்பதை அறிய முடிகின்றது. சமயம் பரப்ப வந்த மிஷனரிகள் உள்ளூர் மக்களாகவே மாறினர். எனினும் நொபிலிக்கும் வீரமாமுனிவருக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு. சமயம் பரப்புவதற்காக மிஷனரிகள் தொடர்ந்து வருகின்றார்கள். அவர்கள் உள்ளூர் மக்களை மாற்றுவதற்காக உள்ளூர் மக்களாகவே தங்களுடைய ஆடை, பண்பாடு எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்கின்றார்கள். அவ்வாறு மாற்றிக்கொண்டாலும் துவக்கத்தில் வந்த நொபிலிக்கும் அதற்கு அடுத்து சில ஆண்டுகள் கழித்து வந்த வீரமாமுனிவருக்கும் மிகுந்த வேறுபாடுகள் உண்டு. ராபர்ட் நொபிலி எவ்வாறு வருகிறார் என்றால், பிராமணராக உடைத்தரித்து அவர்களுக்கு சமமானவராக வேதியர் என்கின்ற அடையாளத்தோடு மதம் பரப்ப வருகின்றார். ஆனால் வீரமாமுனிவர் பண்டாரமாக அதற்கு நேர் எதிர்நிலையில் அமைபவராக மதம் பரப்ப வருகின்றார். இதற்கான வேறுபாடுகளும் இந்த நூலில் மிகுதியாக பேசப்பட்டுள்ளன, நுட்பமாக பேசப்பட்டுள்ளன. இதுவும் அடுத்து பின்னர் விளக்கப்படும். தமிழில் நடந்த இத்தகைய மாற்றங்கள் உலகளாவிய இலக்கியங்களிலும் நடந்துள்ளன. தமிழில் நடந்தது போன்று உலகளாவிய இலக்கியங்களிலும் நடந்துள்ளதாக ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த இடத்தில் போதுமான சான்றுகள் இல்லை என நினைக்கின்றேன். அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைத்திருக்கும். இந்தியாவிலுமே அது மாதிரி குறிப்பிடும் போது சில சான்றுகளை குறிப்பிடுகின்றார். குறிப்பாக கிறிஸ்து ஜோதி மகாராஷ்டிரா மராட்டியத்தில் வெளிவந்ததாக குறிப்பிடுகின்றார். அது தவிர இன்னும் 2 புராணங்கள் சொல்கின்றார். திருக்காவலூர் புராணம் என்று நினைக்கின்றேன், திரு செல்வராகவ புராணம் என்று. அது இலங்கையில் வந்தது என்று பின்னால் வரும்போது எழுதுகின்றார். அது காப்பிய வடிவில் பின்னால் கிடைக்கின்றது என்றும் எழுதுகின்றார். ஆனால் தமிழில் வளர்ந்தது போன்று வேறு எந்த மொழிகளிலாவது இதே சமகாலத்தில் இவ்வளவு தீவிரமாக, இவ்வளவு தெளிவாக இலக்கியங்கள் வளர்ந்தனவா, அல்லது அந்த மொழிகளில் அந்த பண்பாட்டோடு கிறிஸ்தவம் பரவுவதற்கு அந்த மொழி பயன்பட்டதா என்பதை ஆய்வாளர் நோக்கம் அது அல்ல. இருந்தாலும் அவ்வாறு பார்த்திருந்தால் இந்த இடம் சரியாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக அமைக்கிறது. இவ்வாய்வு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் நடந்துள்ள மாற்றங்களை ஆராய்கிறது. எதிரிணையர் பற்றிய தரவுகளை காட்டிலும் மிஷனரிகள் பற்றிய தரவுகள் ஏராளமாய் கிடைக்கின்றன. 18ஆம் நூற்றாண்டில் வெளிவர துவங்கி அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாகவே இவை எவ்வாறு உச்ச வளர்ச்சியை அடைந்தன என்பதை இவ்வாய்வின் அடிப்படையாக அமைகின்றது. இதற்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்தனவாக அறியப்படும் இங்க இருக்கு பாருங்க, திருச்செல்வராய புராணம், அதிசய காண்டம், கிறிஸ்தி உலா முதலிய இலக்கியங்களை கண்டறிய இயலவில்லை என்னும் குறிப்பை தருகின்றார். Okay, let me explain in English. Starting from 1718 and in 1740, Veshi ran a school and he was in his peak. I think it was the peak time for him in his literary activities for spreading Christianity, all those things. Even as a Christian mission, he had an alliance or ally with the Islamic king. Not a king in the sense, it's not a big king, it's a small ruler of a particular area. His name is Chanda Sahib. So after his death, then after that Madurai mission took back Veeramam Veshi from his work. These missionaries at Avur and Yelakurchi, they ran successfully. Then another thing what the scholar mentions is the missionaries, their notion is to spread the Christianity. So to do their job easier, they themselves changed them according to the people of that local area in cultural, language and whatever the thing. Even they are ready to change
there is a big change between Robert Nobili, who came first, who came before Beshi. What's the thing is, Robert Nobili, he considered him as a counterpart, or considered himself same with the Brahminical persons who are in the top hegemony, who are in the top rank among that Indian caste system. But Beshi was not like that. He considered himself as the lowest person, and he don't want to wear that rich dresses and all. He just simply act as an pandaram, the term for a normal, below normal person. So he himself changed, and in their ideologies are also the changes are there. It will be explained in the scholar has explained it in the upcoming sessions, upcoming chapters. So in that introduction part, I'm conveying up to this. Then the scholar says, as per the changes, as like the changes happened in Tamil literature, the same has been happened in all over the world, all over the, it's happened universally, she is saying. But the evidences she has given that particular place, I think it was not enough to say like that, because lot of evidences are given for Tamil. They themselves consider the people, the missionaries, especially missionaries, they themselves changing them as a pulavar or poets of the particular area. Then only they are easy for them to convert the people, and they are, by making themselves as a poets, they are getting a place in that court of that local kings. Everything they are getting, they get their they themselves, they are upgraded their lifestyle, everything they are doing. But I don't know whether the same thing, the same situation happened in all the universal literature. Even in Indian literature, if it happened, I don't know that. Then this research particularly, this research particularly focuses on the changes that happened in particularly in Tamil literature. Then that she is saying that a lot of data are available for about the missionaries than their counter parts, their counter persons. In 18th century, starting from that 18th century, starting at the beginning of the 18th century, and in that final session, even between that small sort of gap, the Tamil, the Christian Catholic, especially Catholic literature in Tamil, it has grown enormous, and it reached its peak. Either then she is saying some of the literature like Tiruchelvaraya Puranam, Adisaya Kandam, Kristi Ula, they were the formal literatures to all those texts, but they were not available at that current time, like that. அடுத்து, இவ்வாறாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்களை மக்கள் ஏற்றார்களா என்னும் வினாவும் உண்டு. இவ்வாறு அவங்க உருவாக்கினாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்னும் வினாவும் உண்டு. எனினும் இவ்விலக்கியங்கள் அறிந்தோருக்கானவை, வெகுமக்களுக்கானவை என்னும் இருநிலைகளில் அமைந்து யாவரையும் அடைந்தன. இது முக்கியமானது. வீரமாமுனிவர், குறிப்பாக மதுரை மிஷனரியை சேர்ந்தவர்கள், இலக்கியத்தின் வழியாகவும் புலமையின் வழியாகவும் மட்டுமே மக்களை அடைய முடியும் என்பதை தீவிரமாக இருந்தார்கள். அப்போது இலக்கியம் என்பது இருவருக்குமானதாக அமைய வேண்டும் என்பதில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அதிலும் குறிப்பாக வீரமாமுனிவர் காப்பியமும் பாடினார், பெருங்காப்பியம், அதிலும் குறிப்பாக தேம்பாவணி இலக்கியமும் பாடினார், வெகு மக்களுக்கான அம்மானையையும் பாடினார். எனவே ஆய்வாளர் இந்த இடத்தில் அழகாக பிரித்து காட்டுகின்றார். ஃபார் லார்ஜ் பாப்புலேஷன், ஃபார் லிட்ரேட், இந்த மாதிரியான இரு சொற்களால் பிரித்து காட்டுகின்றார். இரு நிலையிற்குமான அடைவதை அவர்கள் கவனமாக பார்த்து கொண்டார்கள். முதலில் தமிழில் எழுதி அச்சிட்டு வெளியிட்டவராக ஹென்ரிக்ஸ் என்பவர் அமைகின்றார். இப்போது இவர்களுக்குள்ளும் படிநிலை விளக்குகின்றார். எவ்வாறாக எந்த படிநிலை அமைப்பில் இவர்கள் வருகின்றார்கள் என்று. அதில் முதலாக வருபவராக ஹென்ரிக்ஸ் என்பவர் அமைகின்றார். இவர் என்ன செய்கின்றார் என்றால், போர்த்துகீசிய சொற்களை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து அப்படியே வழங்குவதை இவருடைய வழக்கமாக வைத்துள்ளார். அவ்வாறு மாற்றி அதை மக்களிடம் கொடுத்து மதம் பரப்புவதை வழக்கமாக வைத்துள்ளார். சான்றாக ஸ்பிரிட் என்பதை ஸ்பிரித் என்றும், கான்ஃபெஷனரியோ என்பதை கன்ஃபெஷனாரியோ என்பதாகவும் மொழிபெயர்ப்பது அமைகின்றது. இவருக்கு அடுத்ததாக வந்த ராபர்ட் நொபிலி இவற்றை ஸ்பிரிட் என்பதற்கு சுத்தமான என்று மொழிபெயர்த்தாலும் அது ஹோலி, அதாவது புனிதமான என்ற பொருள் வரவில்லை என்று அவரை விமர்சனம் செய்கின்றார்.
நொபிலி என்ன செய்கின்றார் என்றால் அவரும் அவருக்கு காலத்திற்கேற்ப தனித்த கொள்கைகளை வந்து பின்பற்றியுள்ளார். அவரது எழுத்துக்கள் கிறிஸ்தவர் அல்லாதவரை முதன்மைப்படுத்துவனவாக அமைகின்றன. ராபர்ட் நொபிலியின் எழுத்துக்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று கிறிஸ்தவர் அல்லாதவர்களை, குறிப்பாக பிராமணர்களை அவர்கள் வழியாகத்தான் டவுன் டு பாட்டம் என்பதாக மேலிருந்து கீழ் மாற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தார். எனவே அவர்கள்தான் முதன்மையான வாசகர்களாக வந்து அமைந்தனர். எனவே அவர்களது சமயத்தை இழிவுபடுத்தக்கூடாது என்னும் கொள்கையை நொபிலி தனது எழுத்துக்களில் பின்பற்றியுள்ளது முக்கியமானது. முதலில் நொபிலி வந்து மதம் பரப்பு வருகின்ற போது மற்ற சமயத்தினுடைய பிற சமயத்தினுடைய கொள்கைகளை வந்து இழிவு செய்தால் அவர்கள் வந்து புண்பட்டு விடுவார்கள், அப்போது மதம் மாற்ற முடியாது என்ற வந்து விரும்பினார். அந்த அடிப்படையில் அவர் செய்வதை வந்து தவிர்த்தார். இது வீரம முனிவருக்கு நேர் எதிரான பண்பாக வந்து அமைவதை வந்து காண முடிகிறது. அது பின்னால் விளக்குகின்றார். இவ்வாறாக even though this literature were being created by that missionary Catholics at the time, whether they had been accepted is a question. There arises a question. Anyhow, the missions or the poets of the particular mission, they created a literature for the both in both genres, for especially for that illiterate and for that literate persons of the particular time and particular period. So I consider this as an important thing in their preaching of their Christianity. The first person is Henry Hendricks. He's the first person who wrote in Tamil. Even though he tries to translate that Catholic text, he directly inserts that Portuguese words and whatever the words from foreign words. If he can't translate it in Tamil, he just simply put it in Tamil and he just simply transliterates in the text. So the person Robert Nobili who comes after him, he criticizes him. This is not a way to. This is not a perfect translation, and this is not a way to translate a text. Even though he translates that the word spirit, it doesn't give that word. The spirit he considered it as a pure, but it doesn't give that word holy. It doesn't give like that. He criticizes. Then even Nobili, he himself translates according to this cultural background which happened at that time. What here the scholar differentiates the writings of Beshi, Nobili, and Henry Hendricks from the step-by-step journey. First it's impure, then it's Nobili he tries to change some changes, even though his audience, his writings focused on Brahmins or high class people who are present at the time. So he don't want to, in his writings, he don't want to hurt, he don't want to play with the feelings of the persons at the time. What he thinks is, if he do like that, then it's difficult for him to preach that Christianity, and they won't accept that religion. He thought like that. So, but Veerama Munivar or Beshi, he totally deconstructed the thing, and he emerged as a exact Tamil Pandit or Tamil poet. It will be explained in that upcoming chapters. அடுத்ததாக வீரமா முனிவரின் எழுத்துக்கள் கிறிஸ்தவர்களை, அதாவது கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ், மதம் மாறியவர்களை முதன்மைப்படுத்துவனவாக அமைகின்றன. ஏனெனில் அவர்கள் குழப்பமடையாமல் இருக்க வேண்டும் என்பது நோக்கமுடையனவாக அமைகின்றன. வீரமா முனிவரின் எழுத்துக்கள் பெரும்பாலும் பிற சமயத்தினுடைய, குறிப்பாக சைவ சமயத்தினுடைய குறைகளை வந்து சுட்டிக்காட்டுவதாகவே வந்து அமைகின்றன. அப்போது பிற சமயத்தினுடைய குறைகளை ஒருவன் வந்து அறிகின்ற போது மாறிய அதாவது கிறிஸ்தவத்திற்கு மாறியதால் இங்கிருந்து மற்றும் மாறமாட்டான் என்பது வந்து அவருடைய நோக்கமாக வந்து அமைகிறது. ஏனெனில் அந்த சமயம் சரியில்லாத காரணத்தால் தான் கிறிஸ்தவத்திற்கு வந்து அவன் வருகின்றான். அப்போது வருகின்ற போது மீண்டும் மீண்டும் அந்த எங்கிருந்து வந்தானோ அந்த சமயம் சரியில்லை என்று வந்து சுட்டி காட்டுவதன் வழி இவனை வந்து இங்கேயே தக்க வைக்கும் உத்தியாக வந்து இதை வந்து பயன்படுத்தினார் என்பதை வந்து அறிய முடிகிறது. பிற சமய கருத்துக்களை, குறிப்பாக சைவம், சித்தர் இலக்கியம் முதலியவற்றை வந்து பாலில் கலந்த விடமாக வீரமா முனிவர் கருதினார். தனது வாழ்நாள் முழுவதும் பாலில் இருந்து தண்ணீரை பிரித்து எடுக்கும் குறுகாகவே வாழ்ந்தார் என்பதை வந்து ஆய்வாளர் வந்து பதிவு செய்கின்றார். இது வந்து பின்னால் வருகின்ற இயல்களில் மிக விரிவாக பேசுகின்றார். ஒவ்வொரு சடங்குகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் கிறிஸ்தவத்தினுடைய இறையியலோடு
குறிப்பா சைவம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முதன்மையாக வந்து வருகின்றது. அதுவும் குறிப்பாக மடங்கள் வளர்ந்து வருகின்ற 16, 17ஆம் நூற்றாண்டு சைவம் தான் வந்து உங்களுக்கானதாக அமைகின்றது. அதில் குறிப்பாக ஒரு சித்தர் இலக்கியத்தையும் வந்து எதிர்க்கிறார்கள். ஹென்றி நொபிலி இருவரும் மென்மையாக கிறிஸ்தவத்தை பரப்ப நினைத்ததற்கு மதுரையில் வலிமை பெற்றிருந்த சைவ மதமும் ஒரு காரணமாகலாம் என்று வந்து கருத்தை வந்து குறிப்பிடுகின்றார். 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பெற்ற இவ்விலக்கிய வடிவங்கள் பெரும்பாலும் 19ஆம் நூற்றாண்டில் பாண்டிச்சேரி மிஷனரியால் நடத்தப்பெற்ற மாதா கோயில் அச்சுக்கூடத்தால் அச்சாக்கம் செய்யப்பெற்று வெளியிடப்பட்டுள்ளன. இவை தவிர இவ்வாய்விற்கான தரவுகளை வந்து ஆய்வாளர் தேடியுள்ளார். இது குறிப்பிடத்தக்கது. இந்தியா, பிரான்ஸ், போர்ச்சுகல், ஐக்கிய நாடுகள், இத்தாலி ஆகிய நாடுகளில் உள்ள ஆவண காப்பகங்களிலும் இந்த ஆவண காப்பகங்களில் இருந்து பழைய பிரதி ஒன்றையும் வந்து கண்டுபிடித்துள்ளார் தேம்பாவணிக்காக. அது வந்து வீரமாமுனிவரின் கையெழுத்து பிரதியா என்று ஐயுறுகின்ற நிலையும் வந்து இருப்பதை வந்து காண முடிகின்றது. சிதைந்த நிலையில் தமிழ்நாட்டில் சில கிளை பிரீச் ஃபாதர்ஸ் என்று வந்து குறிப்பிடுகின்ற பாரிஷ் ஃபாதர்ஸ் என்பதாக வந்து குறிப்பிடுகின்றார். அவர்களிடமிருந்தும் இது வந்து கண்டறியப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளன யாவும் இதுவரை நான் பேசும் யாவும் ஆய்வினுடைய அறிமுகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள செய்திகள். Let me explain in English. Veeramamunivar's Veshi's writings especially focused on the converted Christians. It wants the converted Christians, they don't want to live from that particular thing, they don't want to be a pagan person. So it carefully targets that converted Christians. Veshi considers other religious theological beliefs, especially of Saivite and Siddhar yogic thing. It happened occurs in 17th century. It has a poison mixed with a drop of poison mixed in a tumbler of milk. So he gave his whole life to split to separate that a drop of poison from that tumbler of milk. He himself donated his whole life for that thing. Like it's a proverb, mostly taken, give us example, cited from Tirukural and Naladiyar. Here I forgot to say, most of Beshi agrees with Tirukural and Naladiyar. What's the thing will be spoken in the further sections. While Henry and Nobili, they both want to preach Christianity in a soft term, but what's the thing? Yeah, what's the thing? What was the reason for Henry and Nobili to be soft while preaching Christianity? Is the thing they are afraid of that strong Saivite missions. It was in Madurai during that time. The literatures created during that first half of 18th century were mostly got published in from Mada Koil Achukudam, run by Pondicherry missionary at the time. For then next to that, scholar speaks about where what are all the sources she depended for this research. She took a lot of efforts. She put a lot of efforts and collected manuscripts from India, France, Portugal, United Kingdom, Italy. Then from that local fathers home, parish fathers home, like that, and finally she made this text. அடுத்ததாக இந்நூல் 3 பகுப்பிற்கு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதற் பகுப்பு சமய நிறுவனங்களின் தோற்றம், அங்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகள் ஆகியன பற்றி பேசுகின்றது. 2ஆம் பகுப்பு கத்தோலிக்க கவிதையியல், குறிப்பாக வீரமாமுனிவரின் பங்களிப்பு. கத்தோலிக்க கவிதையியல் என்று சொன்னாலும் அந்த கவிதையில் மிகுதியான இடம் பிடித்தவராக வந்து வீரமாமுனிவர் அமைகின்றார், அவருடைய பங்களிப்பு. அடுத்ததாக தமிழ் இலக்கண உருவாக்கம். வீரமாமுனிவர் இத்தனை துறைகளிலும் தீவிரமாக இயங்கியுள்ளார். பெருங்காப்பியம் எழுதியுள்ளார், சிற்றிலக்கிய வகைகள் எழுதியுள்ளார், தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கணம் எழுதியுள்ளார். இவ்வளவு அகராதி பணியில் ஈடுபட்டுள்ளார். இவ்வளவு பணிகளையும் செய்துள்ளார். இந்த பணிகள் பற்றியும் அதில் குறிப்பாக அவர் எல்லாவற்றிலும் வந்து சுருக்கமான தகவல்கள் வந்து 2ஆம் வகுப்பில் வந்து தரப்பட்டுள்ளது. 2ஆம் ரெட்டோரிக்கல் எஜுகேஷன் என்கின்ற பகுதியில் வந்து புலமை கல்வி எவ்வாறு வலியுறுத்தப்பட்டது, இது வந்து இலக்கியம் அல்ல, அவர்களுக்கு வழங்கப்பட்டது வந்து புலமை கல்வி என்பதாக வந்து அந்த பகுதியில் பேசுகிறார். அடுத்து 3ஆம் பகுப்பு, அது வந்து இறுதி பகுதி. இதில் வந்து வீரமாமுனிவர் படைத்த பெருங்காப்பியமான தேம்பாவணியின் பண்புகளையும்
அது 19ஆம் நூற்றாண்டு வரை வாசிப்பிற்கு உட்பட்ட முறை குறித்தும் ஆய்வாளர் அங்கு வந்து பேசுகின்றார். In English, this book being divided, it was divided into 3 parts. Each part consists of 2 chapters. The first, in that first part, it speaks about the spiritual, the origin of spiritual institutions, and what are all the exercises were given at the time. Then the second part speaks about that Catholic rhetoricism. Here the term rhetoricism speaks of eloquence or eloquent. It doesn't speaks about what the thing Aristotle, whoever they spoke, they described in Italy or Latin. Here it speaks of Tamil getting Tamil knowledge. It was called as Tamil Pulamai. Here she mentions it as a rhetoric thing. Then it also speaks about Tamil grammar formation in the second thing. And the third part, it speaks about, it reviews or it studies about that great epic was created, which was created by that Veerama Munivar Beshi. Then in the final second part, it speaks about how it was generated after the return of missionaries, and how it was generated since now or up to the 19th century. It speaks about it. பொது முதல் இயல் சமய நிறுவனங்கள் பகுதி ஆ, தமிழ் துறவிகளுக்கு வழங்கப்பட்ட சமய பயிற்சி. I forgot to say a thing. ஆசிரியர் அல்லது ஆய்வாளர் ஒவ்வொரு இயலையும் அல்லது ஒவ்வொரு பகுதியையும் தொடங்கும் போது ஏதேனும் நடந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டி அதன் வழியாக இந்த நூலை வந்து தொடங்குவதை வந்து வழக்கமாக கொண்டுள்ளார். முதற் பகுதியில் வீரமா முனிவர் சைவத்தை எவ்வாறு வந்து சைவ கோயிலை எவ்வாறு எதிர்கொண்டார் என்கின்ற வந்து ஒரு கதையாக வந்து சொல்லியிருந்தார். அதே போல் இங்கு வந்து அந்த சமய நிறுவனங்களை பற்றி பேசுகின்ற போது அந்த அவர்களோடு யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை வந்து சொல்கின்ற போது ஒரு கொலை, ஜான் பிரிட்டோ அல்லது அவர் வந்து பின்னால் அருள் ஆனந்தர் என்பதாக வந்து வழங்கப்படுகின்றார். அவர் கத்தோலிக்கர்கள் இங்கு வந்து எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளானார்கள், தங்களுடைய இன்னுயிரையும் மாய்த்தார்கள் என்கின்ற ஒரு கதையை சொல்லி அதன் வழியாக இந்த அவருடன் மிஷனரிகள் உடன் இருந்தவர்கள் யார் யார், அவர்களின் பண்புகள் என்னென்ன என்பதை வந்து விளக்குகின்றார். 4/2/1693 ஓரியூர் என்னும் சிற்றூரில் மறவர் பகுதியை ஆண்ட ரகுநாத தேவர் என்னும் சிற்றரசரின் ஆணையின் பேரில் ஜான் பிரிட்டோ என்னும் இயேசு சபை ஜீசூட் என்பதை நான் இயேசு சபை துறவி என்பதாக மொழிபெயர்க்கலாம் என்று நினைக்கிறேன், தலை துண்டித்து கொல்லப்பட்டார் என்னும் தகவலோடு தூங்குகின்றது. இவரது மரணத்தை புனிதமாக கருதி இவரை புனிதராக அறிவிக்க விசாரணை வந்து மேற்கொள்ளப்படுகின்றது. ஏறக்குறைய 300 ஆண்டுகள் நடந்து 1600 இறந்தவர் 1900 புனிதராக வந்து அறிவிக்கப்படுகிறார். இவரது இறப்பு குறித்தான விசாரணையின் அடிப்படையில் அதில் பங்கு பெற்றவர்கள் யார், துவக்கத்தில் மிஷனரியோடு இருந்த அவர்கள் சமூக பண்பாட்டின் படிநிலை என்ன என்பவற்றை இம்முதற் பகுதியின் துவக்கம் ஆராய்கிறது. இவர்களுள் சிலர் துணிந்து பிரிட்டோவின் மீதியை நினைவு சின்னங்களாக மீட்டும் வந்துள்ளனர். அவருடைய இறப்பின் போது கூட இருந்த சில பேர் அவருடைய உடலினுடைய மீந்த பகுதிகளை கொண்டு வந்து புனிதமாக்குவதற்கு வந்து காரணமாக இருந்துள்ளார்கள் என்பதை வந்து இந்த பகுதி வந்து பேசுகின்றது. கமலக்கண்ணன், நேரம் ஆயிட்டு இருக்கிறதுனால நீங்க ஆங்கிலத்தை விட்டுட்டு தமிழை முடிச்சீங்க. நன்றிங்க என்கின்ற இதை வந்து பேசுகின்றார். அடுத்ததாக சமய மாற்றம் அதிகரித்த போது உபதேசியர்களின் தேவையும் வந்து அதிகரித்துள்ளது. பலர் இதற்காக பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்களுக்கான சம்பளமும் வந்து போதுமானதாக வழங்கப்படவில்லை என்னும் தகவல் வந்து தருகின்றார். இவ்வாறாக உருவாக்கப்படும் உபதேசியார்கள் நாடு நகர் என எங்கும் சென்று சமயம் பரப்புதலில் ஈடுபட்டுள்ளனர். உபதேசியார்கள் வந்து எவ்வாறு வந்து வந்தார்கள் என்பது வந்து இங்கு சொல்கின்றார்கள். இவர்களுடைய பணி எப்படி இருந்தது என்றால், வேடன் வேட்டையாடுவதோடு காட்டு விலங்குகளை பழக்கப்படுத்தவும் தெரிந்திருப்பதை போல மதமாற்றத்தில் ஈடுபட்டனர் என ஆண்ட்ரி பீரை குறிப்பிடும் கருத்து மேற்கோளாக வந்து இங்கு காட்டியுள்ளார். அதாவது அவர்கள் மிக தீவிரமாக இதில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்னும் தகவலை வந்து அறிய முடிகின்றது. இத்தகைய பணியாளர்களுள் மதுரை மிஷனை சேர்ந்தவர்கள் கட்டாயம் தமிழ் படிக்க வலியுறுத்தப்பட்டனர். பிற மிஷனரிகள் வந்து கட்டாயம் தமிழ் படிக்க வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தவில்லை. ஆனால் மதுரை சேர்ந்தவர்கள் வந்து கட்டாயம் தமிழ் படிக்க வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தினார்கள். மேலும் இவர்கள் உள்ளூர் நிர்வாகத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டு வாசல் உபதேசியர்களாகவும் நியமிக்கப்பட்டனர் என்ற கருத்தையும் வந்து முன்வைத்துள்ளார். அதாவது உபதேசியார்கள் வந்து கேட்டசிஸ்ட் என்பவர்கள் வந்து உள்ளூரினுடைய அவருடைய மத பரப்புதல் என்கின்ற பணியையும் தாண்டி
மிஷனரியோட உள்ளூர் நிர்வாகத்தோடும் அந்த பணியிலும் ஈடுபடுத்தப்படுகின்றதையும் வந்து அறிய முடிகின்றது. அவர்களுடைய வேலையாக ஊர் ஊராக சென்று கூட்டம் சேர்த்து மதம் பரப்புதல் என்பது வந்து அமைகின்றது. அவர்கள் கிறிஸ்தவம் பற்றிய அறிவை சிறிதேனும் பெற்றிருக்கின்றார்களா என்பதை, அதாவது அவர்கள் மதம் பரப்புகின்ற அந்த மக்கள் இவர்கள் மதம் பரப்புவதனால் கிறிஸ்தவ அறிவை சிறிதேனும் பெற்றிருக்கிறார்களா என்பதை அறிய ஓலைச்சுவடிகளை அளித்து படித்து காட்டும்படி பணித்தனர். இவ்வாறாக எழுத்தறிமுகத்திலும் இவர்களது பங்களிப்பு சிறிய அளவில் இடம்பெற்றது. அதாவது ஓலைச்சுவடிகளை வந்து மக்களிடம் கொடுத்து அதில் கிறிஸ்தவ போதனைகளை எழுதி அதை வந்து படித்து காட்ட வேண்டும். அவ்வாறு அவர்கள் படித்து காட்டினால் ஓரளவாவது அவர்கள் எழுத்தறிவு பெற்றிருக்கிறார்களா என்பதையும் வந்து இவர்கள் சோதித்த செய்தியும் வந்து குறிப்பிட்டுள்ளார். இதுவும் இவருடைய தொழிலாக வந்து இருந்திருக்கின்றது. இவர்கள் மொழி புலமை, கிறிஸ்தவ புலமை, பிற சமய புலமை ஆகியன பெற்றவர்களாக அமைந்துள்ளனர். இதன் சான்றாக வந்து சவேரிமுத்து என்பவருடைய ஒரு சிறு கதையை வந்து அங்கு தந்துள்ளார். சவேரிமுத்து என்பவர் வந்து இறக்கின்ற பொழுது தஞ்சாவூரில் இருந்த ஜெனரலாக இருந்தவர் அவருடைய நினைவை போற்றும் வகையில் ரோமிற்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அதில் இவர் வந்து மொழி புலமை வாய்ந்தவராகவும் கிறிஸ்தவ புலமை வாய்ந்தவராகவும் அதே சமயம் பிற சமயத்தை எதிர்த்தல் என்னும் புலமை வாய்ந்தவராகவும் இருந்தார் என்று வந்து பாராட்டி எழுதுகின்றார். கிறிஸ்தவ மதம் பரப்புகின்ற ஒரு உபதேசியாரனுடைய இருக்க வேண்டிய பண்புகளாக இவையெல்லாம் வந்து அமைகின்றன. மொழி புலமையும் தேவை, கிறிஸ்தவ புலமையும் தேவை. அதே நேரம் பிற சமயம் வந்து வாதத்திற்கு வரும்போது அவர்களை எதிர்க்கின்ற அந்த பண்பு தேவை என்பனவற்றை வந்து அறிய முடிகிறது. அதே போல் இவர்கள் ஓரளவு போர்ச்சுகீசிய மொழி பேசும் தகுதியையும் பெற்றிருந்தனர் என்பதை வந்து அறிய முடிகின்றது. ஜான் புருட்டோ இறப்பு குறித்தான விசாரணை மேற்கொள்கின்றார்கள். அப்போது அங்கு விசாரணைக்கு சென்ற மக்களுள் உபதேசியார்களுள் சிலர் போர்ச்சுகீசியத்திலும் ஆங்கிலத்திலும் கையெழுத்து போடும் தகுதி பண்பு பெற்றிருந்தனர் என்கின்ற கருத்தை வந்து அங்கு சொல்வதன் வழியாக அவர்கள் இந்த தகுதியும் இருந்தனர் என்னும் கருத்தை வந்து ஆய்வாளர் விளக்கியுள்ளார். அடுத்ததாக அவர்களுடைய படிநிலை என்பது தந்தைக்கு பின் மகன் என நெப்போட்டிசம் என்று சொல்கின்ற அடிப்படையில் வாரிசு உரிமை அடிப்படையில் வந்து பணி உரிமை இருந்தது என்பதை வந்து விளக்குகின்றார். இவர்களின் பெயர் பட்டியலில் சாதி பெயர்கள் இடம்பெறுகின்றன. இதன் அடிப்படையிலேயே வரிசை முறையும் அமைகின்றது என்பதை வந்து குறிப்பிடுகின்றார். அதாவது கிறிஸ்தவத்திற்குள் உபதேசியராக சேர்ந்தாலுமே கூட அவர்களும் சாதி பட்டியல் இடம்பெற்றிருந்தது. அந்த அடிப்படையிலேயே இந்த வரிசை முறையும் அமைகின்றது என்பதை வந்து அறிய முடிகின்றது. இது பற்றியான கேள்வியும் வந்து வீரமாமுனிவர் போன்ற மிஷனரிகளிடமும் வந்து முன்வைக்கப்படுகின்றது. சாதி குறித்தான கத்தோலிக்கத்தின் நிலை என்ன என்பது குறித்து. அப்போது அவர்கள் வந்து சொல்கின்றார்கள், எந்த வேறுபாடும் கிடையாது மக்களுக்குள், எல்லோரும் சமம் என்பதை வந்து குறிப்பிடுகின்றார்கள். இயற்கை வந்து மனிதன் படைக்கும் போது இயற்கையால் அல்லது இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே சமம் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இருந்த போதும் இந்த இடத்தில் வந்து வருகின்ற போது குறிப்பாக வெள்ளாளர் என்பவர்கள் அந்த பகுதியில் இருந்தவர்களை வந்து மையமிட்டதாக இந்த மத மாற்றம் என்பது வந்து நடக்கிறது என்பதை வந்து ஆய்வாளர் இந்த நூல் நெடுகிலும் வந்து விளக்கியுள்ளார். ஏனெனில் அவர்களின் வழியாக உயர்நிலையில் இருந்தவர்களின் வழியாகவே மற்றவர்களை வந்து எளிமையாக சென்றடைந்து என்று சொல்கின்றார். இதில் இன்னும் கூட கவனம் செலுத்தி இருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது. ஒரு இடத்தில் எழுதுகின்றார், தேங்க்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி அந்த இவர்கள் வந்து மாறினார்கள், மாறியதும் ஒரு வகையில் நல்லதாகவே போயிற்று என்பதாக எழுதுகின்றார். அப்படி இருக்கும்போது மற்றவர்களின் நிலை என்ன என்பது வந்து இந்த இடத்தில் கவனிக்கத்தக்கதாக இருக்கின்றது. அடுத்து அக்கால கிறிஸ்தவ பரவர்களுக்கு இது அவசியமானதாக அமைந்துள்ளது என்னும் நிலையிலேயே இவ்விடத்தில் ஆசிரியரின் கருத்து நின்று விடுகிறது. அதாவது அக்கால சூழலில் இது அவசியமானதாக இருந்தது என்கின்ற அடிப்படையிலேயே வந்து நின்று விடுகிறது. இந்த இடத்தில் இன்னும் கவனம் செலுத்தி இருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்து. அடுத்து இவ்வாறாக அமையும் இறை பணியாளர்களுக்கு சமய பயிற்சி அளிக்க பெரும்பாலும் வீரமாமுனிவரின் பயிற்று நூல்களே மிகுதியும் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நூல்களை எழுதுகின்ற பணியையும் வந்து வீரமாமுனிவரே வந்து செய்துள்ளார். இவ்வாறாக பயிற்றுவிக்கப்படும் உபதேசியார்களை மிஷனரிகளால் கட்டுப்படுத்த இயலாத சூழலும் ஏற்பட்டுள்ளது என்பதையும் வந்து அறிய முடிகின்றது. அவர்கள் தங்களுக்குள்ளாகவே உயர்வு மனப்பான்மை கொண்டு பல்வேறு இன்னல்களை இந்த மிஷனரிகளுக்கு ஏற்படுத்தி உள்ளனர் என்பதையும் வந்து அறிய முடிகின்றது. இச்சபைகள் யாவும் திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள ஆவூர், ஏலக்குறிச்சி, வடுகர்பேட்டை ஆகிய சிற்றூர்களை மையமிட்டனவாக அமைந்துள்ளன. இது வந்து முக்கியமான கருத்து. மறவர், கள்ளர் போன்றோர் வடுகர் இவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் கால குறிப்பின் அடிப்படையில் மறவர் ரீஜன், கள்ளர் ரீஜன் என்பதாகத்தான் வந்து அதில் வந்து பதியப்பட்டுள்ளது. ஏறக்குறைய அந்த பகுதிகளிலே காவிரி டெல்டா பகுதிகளை ஒட்டிய பகுதிகள் தான் இந்த வந்து மிஷனரிகள் அமைந்துள்ளன என்பதை வந்து குறிப்பிட்டுள்ளார். இப்பகுதி காவிரி கரையோரத்தில் தஞ்சை மராத்தியர், மதுரை நாயக்கர், பாண்டிச்சேரி பிரெஞ்சு காலனியர் ஆகியோரின் எல்லைகளுக்கு அண்மையில் உள்ளதாய் ஆதரவையும் எதிர்ப்பையும் ஒரு சேர பெற்று வந்துள்ளது. இவர்களில் வந்து தஞ்சை மராத்தியர் வந்து கத்தோலிக்கத்திற்கோ அல்லது கிறிஸ்தவத்திற்கோ
முழுமையான எதிர்ப்பை வந்து தொடக்கத்திலிருந்து தெரிவித்து வந்துள்ளார்கள். மதுரை நாயக்கர்கள் தொடக்கத்தில் ஆதரவு தந்தாலும் பிறகு எதிர்ப்பு காட்டுவதுமாக மாறி மாறி இருக்கின்ற பண்பை வந்து காண முடிகிறது. பாண்டிச்சேரி பிரெஞ்சு வந்து ஒன்றாக இருந்தாலும் அவர்களுக்குள் எல்லை பிரச்சனை ஏற்படுவதை வந்து காண முடிகின்றது. இவர்கள் எல்லாம் சமாளித்துத்தான் அந்த மிஷனரிகள் வந்து இந்த பகுதியில் வந்து தங்கியுள்ளன. 1693 ஆண்டு ஆவூரில் முதல் மேரி மாதா சிலை வந்து நிறுவப்பெற்றுள்ளது. முதலாக 1696 ஆண்டு ரெஃப்யூஜி மதர் என்பதாக ரெஃப்யூஜி மேரி அந்த சிலையை வந்து முதலாக கொண்டு வந்து நிறுவுகின்றார்கள். அதன் பிறகுதான் அங்க வந்து சின்ன தேவாலயம் வந்து கட்டுகின்றார்கள், சர்ச் கட்டுகின்றார்கள். அது இன்றும் இருப்பதாக ஆய்வாளர் சான்றுடன் விளக்கியுள்ளார். படங்களோடும் அந்த இடங்கள் வந்து தரப்பட்டுள்ளன. இவருக்கு பின்னால் வந்தவர்கள் உள்ளூர் ஆட்சியாளரிடம் அனுமதி வாங்கி தேவாலயம் கட்டியுள்ளனர். அது இன்றும் காணப்படுகிறது என்னும் தகவல் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சீகன் பால்கவும் பிறரும் இவ்வூருக்கு ஐயா உங்களுக்கான நேரம் சுருக்கமா முடிச்சிருங்க. சரிங்க. சீகன் பால்கவும் பிறவும் இவ்வூருக்கு வந்தவுடன் இப்போது அடுத்து என்ன நடக்கிறது என்றால், தரங்கம்பாடியில் லூதன் சபையை சேர்ந்தவர்களும் இவர்களுக்கு எதிரான ஒரு போட்டியாளர்களாக வருகின்றார்கள். இவர்கள் இப்பகுதியில் பள்ளி ஒன்றையும் நடத்துகின்றனர். இவர்களின் வருகையால் அச்சுக்கூடம், நாளேடு முதலிய நவீனங்கள் வந்து இப்பகுதியில் வந்து தோற்றம் பெறுகின்றன. அதே நேரம் இவர்களுக்கு போட்டியாய் கத்தோலிக்கத்திற்கும் போட்டியாய் வந்து அமைவதை வந்து காண முடிகிறது. இத்தகைய ஒரு சிக்கலான சூழலை வந்து இவங்க வந்து அமைவதை காண முடிகிறது. இவ்வாறாக பல்வேறு சமய அரசியல் பின்னணியில் கத்தோலிக்கத்தின் சமய பயிற்சி தேவையானதாகவும் கத்தோலிக்கத்திற்கு மாறியவர்கள் மீண்டும் பிறவற்றில் மாறாமல் தடுக்க வேண்டியது சபையின் அவசிய பணியாகவும் வந்து இருந்துள்ளது. அடுத்து பகுதி ஆ இதோடு நிறைவு செய்கிறேன். கத்தோலிக்க தமிழ் கையேடுகள் அவர்கள் படிப்பதற்கான மேனுவல் என்பது தயாரிக்கிறது வந்து வருகிறது. அதில் குறிப்பாக ஞானப்பிரகாசர் என்பது வந்து பெர்டோல்டி என்பவர், அவர் பற்றி மிக விரிவான தகவல் தரப்பட்டுள்ளது. நேரம் கருதி அதை தவிர்க்கிறேன். இது இக்னாட்டியஸ் ஸ்பிரிச்சுவல் என்பதன் தமிழ் மொழிபெயர்ப்பு என பொதுவாக கருதுகின்றார்கள். ஆனால் இது அவ்வாறு கிடையாது. இது தனி நூல் என்பது நூலாசிரியரின் கருத்தாக அமைகிறது. இதில் ஏராளமான உவமைகள் தமிழ் சூழலுக்கு ஏற்ப கையாளப்பட்டுள்ளன. சான்றாக அங்கு நரகத்தில் உள்ள மனிதர்கள் எவ்வாறு வாழ்வார்கள் என்பதற்கு செக்கிலிட்ட எண்ணெய், தென்னை நார் கயிறுகள், வைக்கோல் முதலியன நரகத்தில் இடர்படும் மனிதர்களுக்கான உவமையாக வந்து சுட்டப்பட்டுள்ளன. அதாவது இங்கு உள்ளவர்களை மாற்றுவதற்கு தேவையான அடிப்படையில் விளக்கப்பட்டுள்ளன. தமிழ் பழமொழிகளும் திருக்குறளும் மிகுதியாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன இந்த இலக்கியங்களில். திருக்குறளும் நாலடியார் போன்ற நூல்கள் வந்து எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. எனக்கு வேறொரு சிக்கலும் இருக்கின்றது. ஒருவேளை அவர்கள் சமணத்தினுடைய தத்துவமும் கிறிஸ்தவமும் ஓரளவு இணைந்து வருகின்றதா என்று. ஆனால் அந்த இடத்தில் இந்த ஆய்வு வந்து செல்லவில்லை. அது தனியாக ஆய்வுக்குரியது. அது அடுத்த இயலில் வந்து பேசுகிறேன். இதற்கான ஒரு சான்றாக திருச்சியிலிருந்து காஞ்சி செல்லும் வழி சமயத்திற்கான எடுத்தாக சுட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒருவர் திருச்சியிலிருந்து காஞ்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் நேரே வடக்கே செல்ல வேண்டும். ஆனால் அவ்வாறு செல்லாமல் மேற்கு நோக்கியோ அல்லது வேறு திசை நோக்கியோ செல்கின்றார். அப்போது அசிரரி நீ இந்த திசையில் செல்வதுதான் சரியானது என்று வழி சொல்லியும் அவர் செல்லாமல் மீண்டும் அதே திசையில் சென்றால் எப்போதும் அந்த ஊருக்கு போக முடியாது என்பது இது வந்து இறையியல் தத்துவமாக இனி இந்து மதத்திலேயோ அல்லது வேறு ஒரு மதத்திலேயோ இருந்து கொண்டு தவறான வழியில் செல்கிறாய் என்று சொன்ன போதும் நீ அதை விட்டு மாறவில்லை என்றால் நீ நிச்சயமாக மோட்சத்தை அல்லது சொர்க்கத்தை அடைய முடியாது என்பது வந்து இதில் உள்ளூர இந்த மாதிரியான கையேடுகள்ல வந்து உள்ளூர இறையியல் நூல்களில் வந்து அமைந்துள்ளன. இதன் சமகால சித்தர் இலக்கியங்களுக்கு போட்டியாகவும் இது வந்து அமைந்துள்ளது. சித்தர் இலக்கியங்கள் வந்து உடல் வளர்க்க வேண்டும் என்பதை வந்து விளக்குகின்றன. ஆனால் இவை உடல் வளர்ப்பதனால் என்ன பயன், துறவு கிடந்தாலும் இதுல வந்து மாறி செல்வதை வந்து பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் துறவு இருந்தாலும் வீண் தான், அதே நேரம் உடலை வளர்த்தாலும் மீள்தான், எப்படி இருந்தாலும் ஆயுள் வந்து முடியத்தான் போகின்றது. முழுமையான மோட்சம் என்பது சொர்க்கத்தில் தான் கிடைக்கும் என்பது ஒரு கருத்தாக அமைகிறது. இத்தகைய நூல்கள் குறிப்பிடும் வழிமுறையை பின்பற்றி உயிர் நீத்தவர்கள் பற்றியும் கடிதங்கள், ஆவணங்கள் வந்து குறிப்பிடுவதை விளக்குகின்றார். அடுத்தது ஞான முயற்சியோடு ஒத்த தன்மையதாக வீரம முனிவரின் வேதியர் ஒழுக்கம் என்பது வந்து அமைகின்றது. வேதியர் என்னும் சொல்லை இவரை வந்து முதலாக வந்து கையாள்கின்றார். இங்கு வந்து முக்கியமானது மேற்குல மனிதர்க்குரிய 6 தொழில்களுள் ஒன்றாகையால் மேற்குலத்தினரை வேதியர் என்பர். ஆயினும் இப்பெயர் தொழிற்பெயர் ஆனபடியால் அந்த தொழிலில் செய்பவர் யாரும் எக்குலத்தினராயினும் வேதியர் என்பது நியாயமே என்பது இவருடைய கருத்தாக அமைகின்றது. எனவே இதை ஆய்வாளர் பிரிதோர் இடத்தில் பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்களின் கட்டுரை மணற்கேணியில் வந்ததை மேற்கோளாக காட்டி வீரமாமுனிவர் சரியாக வேதியர் என்ற இடத்தை வந்து அடைந்துள்ளார். ஆனால் அதுவும் ஒரு சிக்கல் உள்ளது என்பதை வந்து காட்டி அடிக்குறிப்பில் வந்து தந்துள்ளார். அது பின்னர் வந்து பேசப்படும். நூலாசிரியர் சைவ வைணவ வேதங்களோடு வீரமாமுனிவர் ஒப்பிடுவதாக குறிப்பிடுகின்றார். இந்த இடத்தில் வந்து வேதம் என்பதை சைவ வைணவ வேதங்கள் என எடுத்துக்கொள்கின்றார்.
இது சரிதானா என்பதும் கவனத்திற்குரிய ஒன்றாக அமைகிறது. துவக்கத்தில் பிராமணரோடு ஒத்திசைய விரும்பிய சபையினர் இக்காலத்தில் பண்டார கோலத்தில் சைவர்களாக எதிர்க்க துவங்கினர். வேதியர் ஒழுக்கம் உபதேசியர்களின் அற்புதத்தன்மை அடங்கியிருக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றது. வேதியர் எனும் பண்பிற்காக மட்டும் அதாவது வேதியர் என்ன சொல்றாங்கன்னா, வேதியர்கள் அற்புதத்தன்மை வேண்டுமானால் அவர்கள் தம்முள் அடங்கி இருக்க வேண்டும், அதை விடுத்து அவர்களால் வேதியராக இருக்க முடியாது என்று சொல்கின்றார்கள். வேதியர் எனும் பண்பிற்காக மட்டுமே மக்கள் மதிக்க வேண்டுமே அல்லாமல் வன்முறைக்காக மதிக்க கூடாது என்று வலியுறுத்துகிறது. அவர்கள் வழிமீறி சென்றுவிடக் கூடாது என்பது அதையும் கவனமாக கத்தோலிக்க இருந்தனர் என்பதை அறிய முடிகிறது. வேதியர் ஒழுக்கத்தை அடுத்து வீரமாமுனிவர் எழுதிய மற்றொரு வகை நூலாக வேத விளக்கம் என்பது அமைகிறது. இந்த வேத விளக்கம் என்பது லூத்தர்களுக்கு மறுப்பாக குறுகிய காலத்தில் வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டுள்ளது. இந்த லூதன் மிஷனரி குறித்தும் தனியாக விரிவாக பேச வேண்டியுள்ளது. அவர்கள் தரங்கம்பாடியில் வருகின்றார்கள். அவர்களுடைய முதன்மை நோக்கமாக பைபிளை பரப்புவதுதான் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு தமிழ் தெரிவதில்லை. தமிழ் இல்லாத காரணத்தினால் மட்டுமே அவர்கள் எவ்வாறு தோய்ந்து விட்டார்கள் என்பதை இது பேசுகின்றது. இதுவும் விரிவாக பேச வேண்டியது அடுத்த இலையில் பேசுகின்றேன். அடுத்ததாக வேத விளக்கம் இன்னொரு நூலும் எழுதுகின்றார். இது புரொட்டஸ்டன்ட்டுகளின் தமிழ் அறிவை மிகுதியும் கேள்வி செய்வதாய் அமைந்துள்ளது. இது மேற்குறிப்பிட்டது போன்றுதான். தரங்கம்பாடி என்று தங்களுடைய ஊரையே ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் எவ்வாறு பைபிளை மொழிபெயர்ப்பார்கள் என்று கேலி செய்வதை அமைந்துள்ளது. தரங்கம்பாடி என்பது தரங்கம் தமிழில் எழுதுவதல்ல, ட்ரங்குபார் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே அதை உச்சரிக்க தெரியாதவர்கள் எவ்வாறு பைபிளை மொழிபெயர்க்க முடியும் என்பது இந்த கருத்தாக இருக்கிறது. ஒருவருக்கு கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையில் இயேசுவால் உருவாக்கப்பட்ட சபையா என்பதில் யாருக்கேனும் ஐயம் இருந்தால் அவர் மற்றொரு நாட்டிற்கு சென்று அற்புதங்கள் நிகழ்ந்தனவா என கண்டுபிடிக்கலாம் எனவும் இந்த இயலில் சொல்லுகின்ற எல்லா கருத்துக்களும் வீரமாமுனிவர் தன்னுடைய வேதியர்களுக்காக எழுதப்பட்டது சொல்லப்பட்ட கருத்துக்களாக அமைகின்றன. இங்கு என்ன நடக்கிறது என்றால், அற்புதங்கள் முழுமையும் மதுரையிலும் நடப்பதாக வீரமாமுனிவர் நம்புகின்றார். ஜான் பிரிட்டோ இறந்தபோது அவர் பல்வேறு அற்புதங்கள் செய்ததாக அந்த ஊருக்கு சென்று அங்கு கள ஆய்வு மேற்கொண்டு கண்டுபிடிக்கிறார். அந்த அடிப்படையில் அவற்றை எல்லாவற்றையும் தன்னுடைய நூலுக்கு உரியதாக பயன்படுத்திக் கொள்கிறார். இந்த அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைக்கின்றார். நன்றி. நிறைய தகவல் உள்ளன, அது அடுத்த நாள் நாளை பேசுகின்றேன். நன்றி. கமலக்கண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முனைவர் மார்கரிட்டா ட்ரெண்டோ அவர்கள் நூல் குறித்தும் உரை குறித்தும் சில வார்த்தைகள் வழங்குவார். அதற்கு முன்பாக அவர் குறித்த சிறு அறிமுகம். மார்கரிட்டா ட்ரெண்டோ சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தெற்காசிய மொழிகள் துறையில் கடந்த 2020ஆம் ஆண்டு 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டின் தமிழ் கத்தோலிக்க கலாச்சார சமூக மற்றும் இலக்கிய வரலாறு எனும் தலைப்பில் தனது முனைவர் பட்டத்தினை பெற்றுள்ளார். இவர் தொடர்ச்சியாக மொழிபெயர்ப்பு, இடைக்கால பக்தி இலக்கியங்கள், பின் இடைக்காலம் தொடங்கி நவீன காலம் வரையிலான தென்னிந்திய வரலாறு, திருச்சபை மேற்கொண்ட பணிகள், தமிழ், இஸ்லாம், ஐரோப்பிய மற்றும் தெற்காசியாவுக்கு இடையிலான நீண்டகால கலாச்சார மற்றும் வரலாற்று தொடர்புகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார். தற்போது பாரிஸில் உள்ள இந்தியா மற்றும் தெற்காசிய ஆய்வு மையத்தில் ஆய்வாளராக உள்ளார். ட்ரெண்டோ அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். Thank you. எல்லோருக்கும் வணக்கம். இந்த அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. கமலக அண்ணன், நீங்க என் புஸ்தகத்தை கவனமா படிச்சீங்க. Thank you for that also. My spoken Tamil might be, it's worse than your English for sure. So what I'm going to do now as a response is to say a few words in English as to explain to you why I'm so happy that the book is presented here and how it came about, and to kind of problematize some of the information that you have gotten so far. This was a fantastic, let's say, overview of the introduction and the first 2 chapters of my book. First of all, I'll speak in English, but just stop me if something is not clear. So I will start by putting perhaps the reason why I decided to write this book into perspective. That is to say,
I know that what I'm writing about, compared to whatever else was going on in the 17th and 18th century Tamil Nadu, is a very marginal topic. It is to say, both the mission and the spread of Christianity at this point is just a very small phenomenon in the bigger history of Tamil Nadu before and after that. When we are talking about numbers, when we are talking about missionaries, and when we are talking about catechists, the people that are the protagonists of the book, we are talking about 8 to 10 people in terms of missionary, and perhaps 150 people when it comes to catechists. So we are talking about a small, very small institution, which is present as you heard from Kamala from the 16th century. What my book tries to ask is what changes in the 18th, and why at this point it makes sense after almost 100, after more than 100 years writing in prose and writing other kind of texts, why it makes sense to actually write poetry and this kind of like high ornate kavyam poetry that Beski has been writing. Let's say that the basic question, the basis of it, is that if such poetry exists, is the poem like Tembavani, which is so complex that must have taken so long to write. If such effort is let's say, yes, why put so much effort into composing something like that? When I started off, also Kamalega mentioned the fact that some scholars historically have thought that it could not be Beski, a foreigner, to write this poem. Perhaps it was Supradeep Kavirayer. But in general, even among people who accepted this authorship, the idea was, how is it possible that someone who read it? It's such a strange mixture of classical Tamil poetry and the Christian contents. In fact, once we read the text, it's pretty obvious that it must have been someone who actually knew quite a bit about Christian theology and images and tradition to write it. So there was at the same time, it's a small historical phenomenon, which is also, but there is this literary production that implied a lot of effort. So my idea was that, as also Kamala said, as I do in the introduction, this was somehow a study that could be limited in space and time, and there was a very, very clear object to be studied. But there were at the same time many historical sources in languages that I know much better, like Italian or Latin or French. And then there was this Tamil poetical output. So the idea was how to keep all of this together and how to make sense of this poetry. And I started out with the assumption that if this poetry exists, someone must have read it, at least some people. So when I wondered who read it, the first answer, which was a negative one, certainly missionaries at this time didn't read much Tamil poetry, apart from a few exceptions. So Kamala mentioned the fact, mentioned Enriquez and Nobili, like predecessors of Beski in the 18th century, who worked in other people who worked in the 16th, 17th century. These people knew Tamil because they could speak it, because they lived all of their life there. And Nobili could also write
pretty good prose, but we don't have any traces of them actually being really immersed in the world of poetry. And even for the 18th century, when Betsky wrote, we know that most of the other missionaries who were there with him couldn't actually read his poems. So there was this big question for me, and at the same time, this effort must have made sense for the people who did it, and there was no clear readership. And let's say that the first 2 chapters that Kamalan talked about today, that is the first section of the book, was a little bit of an attempt to look for this readership outside the texts and in the sources that give us information about the mission. And when I actually started looking for that, I realized that, as I said, missionaries were very few at this time, 8 or 9 people for the whole of Tamil Nadu. Catechists were a bit more than that, and they were actually supposed to read. They were supposed to read Catholic literature. They were supposed to read the text that the missionary wrote. And this will be even clearer from the next section that we will talk about tomorrow. They were also meant to learn and read poetry. So these 2 chapters, as I see them, are perhaps a bit. They are very specific in the sense that I'm looking for traces of this group and of their activities as they emerge in the sources. So far, they had mostly been considered helpers, people who would go independently and preach, or translators for the missionaries. And my idea is that there was a certain shared culture among these people who actually worked for the Madurai mission. And so what I talk about in this first section is the question of how they got together, what cemented, what made them stick together as a group, and what were basically the social and historical contexts where they could actually read and talk about these texts that I think are so important, and also this new text, but I come back to it, that emerged in the 18th century. So the big institution that I identified, I mean, the big moment that I identified is, again, as you heard, this moment where the retreat for the spiritual exercises began to be performed. But this attention towards this was a result, as I said, of this big question: what to do with this big poem, which doesn't seem to have very much of a place. Of course, perhaps I exaggerated a bit in the introduction. Tembavani is very much present in several histories of Tamil literature, but there hadn't been an historical study of how to place it in context. I must also say that when I started off very many years ago, this was perhaps less studied than now, at least among the Catholic circles in Tamil Nadu. As you probably all know, right now Betsky has become a little bit of a bigger topic. Translations are being produced, so perhaps this is some attention to his character right now. But I still think that we were lacking a little bit of a sense of the context where this poetry was to be placed. I have other 2 observations I would like to make with regard to literature, because I think this might be a little bit of a thing to think and talk about. I have been very selective while writing this book and in my attention so far, and I've mostly focused on what we call, on Ilakiam, on literature, the kind of text and the genres that we find in grammars.
And this kind of literature, which was mostly a courtly endeavor, even though it was practiced also in monasteries, etc., has been the focus of my attention, and it's also been the kind of literature that I have studied in order to understand the modes of its circulation and readership, as you had heard. Of course, there were other types of literature, and I try to go through them quickly in the introduction, perhaps too quickly, in the sense that I don't want to give the impression that I am discarding them as less important. As I say in the conclusions, this is just one version of the story of the role that literature played in all of this. So, as you had heard, I mentioned clearly that prose started long before, and we still lack actually a real understanding of how these prose texts were used. I talk a little bit about it in the terms of the manuals used in the spiritual exercises, but Nobilist or Enriquez texts and their circulation, for instance, remain quite obscure to me and in general. And then, of course, there is the question of other sort of literature, and I would say rather Tamil musical genres that were important among converts from the very beginnings, natakams and ammanas and songs. And this corpus of literature is also pretty much starting in the 17th and the 18th century. And that also kind of draws it's another thread, another trajectory. So I just wanted to replace all of this in context. And then there was a third element that I wanted to talk about, which is the question of conversion, the question of how many people were converted, who was converted, why they were converted, and how this kind of went together with the question of literature, and the question of caste that we mentioned, that was mentioned quickly also in the summary. The question of conversion and the question of literature. So some people say that Besti came to convert and was instead converted to Tamil. And this might be true up to an extent, in the sense that we don't really have very many numbers, but I am not so sure that conversions were very, very many at this time, or at least we have no direct link, in fact, of we don't know so much how much this literary endeavor was actually linked to conversion. We don't have numbers. We don't know that after this book, after Tembavani or other kind of things, people converted in great numbers. It's most likely that others were the trajectories, the fishermen, the paravars that converted in the 16th century. They did it for other reasons, not because they had a caviam, and the people who later converted did it also for other reasons. But there is something, an inherent logic to the choice of literature, I think, which is the idea of creating some sort of status for Christianity, which I mean, of articulating a whole cultural world that people could associate with Christianity, a cultural universe, let's say, books and poems, etc. So this the question of caste remains a tricky one, but perhaps I don't have very much time. I don't have much time to go into it right now. If I want to leave a little bit of time to Professor Annamalai and perhaps some questions before 8. But this I thought that I would just share some of my questions and some of my and why I chose this topic and why I chose to focus on the things you just heard about.
It's still very much of a preliminary work. The archive is very big in all languages, so I guess there is more to say. But this was a little bit the attitude with which I went into it. Professor Annamalai, do you want to say something? Perhaps I could stop here just to give us some time. Okay, thank you, Kamlaka and Margherita. I wanted to briefly say why this program at the ANU was started. It's not only to introduce the conclusions of a dissertation, but also the questions it raises and the larger implications of this study. I will briefly mention that in my few remarks. With that, I would say what I want to say briefly. இந்த ஆய்வு நூலை தமிழ் ஆய்வுலகுக்கு தமிழ் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, ஆராய்ச்சி பொருளையும் அதை அணுகும் முறையையும் மாணவர்கள் அறிந்து கொள்வது. 2வது, பின்பற்றிய ஆய்வு நெறிகளை பரிச்சயப்படுத்திக் கொள்வது. முதன்மை ஆவணங்களை தேடிப்பிடித்து ஆய்வுக்கு பயன்படுத்துதல், ஆய்வின் கருதுகோளை நிலைநிறுத்த தரவுகளையும் வாதங்களையும் முன்வைத்தல். இதை ஒவ்வொரு ஆய்வாளரும் எப்படி செய்கிறார் என்று தமிழ்நாட்டிலே உள்ள தமிழ் ஆய்வு மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த அறிமுகத்தின் ஒரு நோக்கம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், தமிழில் பல ஆராய்ச்சிகள் ஒரு இலக்கியத்தை பற்றி பேசும்போது அந்த ஆசிரியரை பற்றியும் அவருடைய புரவலரை பற்றியும் அதிகமாக பேசுவதை பார்க்கிறோம். மார்கரெட்டா சொன்னது போல அந்த நூலின் வாசகர்கள் யார், அவர்கள் அதை படித்து என்ன செய்தார்கள் என்பதும் முக்கியமான கேள்வி. அதை இந்த ஆய்வு கட்டுரையிலே மார்கரெட்டா பேசுகிறார். இந்த மாதிரி புதுமையாக கேட்கின்ற கேள்விகளை பார்ப்பதற்கும் இந்த ஆராய்ச்சி நூல்களை அறிமுகப்படுத்துவது இந்த JNU திட்டத்தின் நோக்கம் என்று சொல்வேன். அந்த வகையிலே இந்த இன்னொன்று மார்கரெட்டா சொன்னார், placing it in context. ஒரு நூலை பற்றி ஆராயும் போது அது எந்த சூழ்நிலையில், கலாச்சார சூழ்நிலையில் தோன்றியது, அதனுடைய விளைவுகள் என்ன என்று பார்ப்பதும் முக்கியமானது. அந்த வகையிலே சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் வரலாற்றில் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் நடந்த மறுமலர்ச்சிக்கு, அதாவது காலனியத்தின் நவீனத்திற்கு காத்து கொண்டிருந்த காலம் என்பது பரவலாக இருக்கின்ற ஒரு கருத்து. ஆனால் இதற்கு மாறாக 17, 18ஆம் நூற்றாண்டுகள் புதுமைகளை துவக்கிய காலகட்டம், நவீனத்துவம் முளைவிட துவங்கிய காலகட்டம் என்ற மாற்று கருத்து ஒன்று. அதை காட்டும் வகையில் இந்த நூல் எப்படி அமைகிறது என்று காணலாம். அப்படி பார்க்கும்போது இந்த நூலோடு ஒத்து பார்க்க வேண்டிய மற்றொரு நூல் பாரதி பேட்டி எழுதிய Protestant Sexuality and Tamil Modern Political Oratory and Social Imaginary in South India என்ற 2020 வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வேடு. மற்றொன்று ஆய்வு கட்டுரை Religion and the Emergence of Print in Colonial India, ஆறுமுக நாவலர்ஸ் பப்ளிஷிங் ப்ராஜெக்ட் என்று ரிச்சர்ட் வாய்ஸ் என்பவர் எழுதிய ஒரு ஆய்வு கட்டுரை. இந்த ஆய்வுகளை குறிப்பிடுவதற்கு காரணம், இவை தமிழகத்தில் ஏற்படுத்திய ஒரு பரவலான தாக்கத்தை தெரிந்து கொள்கின்றன என்பதுதான். இந்த 3 வெளியீடுகளால் கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் செயல்களால் தமிழ் மொழிக்கும் சமூகத்திற்கும் கிடைத்த தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அதாவது இலக்கியத்திற்கு மட்டுமல்ல, இலக்கியத்தை கடந்து தமிழ் மொழிக்கும் தமிழ் சமூகத்திற்கும் என்ன விளைவுகள் ஏற்பட்டன என்பதை இந்த நூல்கள்
காட்டினர். இந்த நன்மைகளில் தமிழுக்கு நவீனத்தை கொண்டு வந்ததும் அடங்கும். ஆர்வமானது செயல்பாடு கிறிஸ்தவ மதத்திற்கு எதிர்வினை. அவர் நோக்கம் மக்கள் தங்களுடைய சொந்த மதத்தின் பிறப்பை, பாரம்பரியத்தை உணர வைப்பது. அதற்கு அவர் உரைநடையை கையாண்டார். பிரசங்கத்திற்கு இணையாக உரைநடையை கையாண்டார். பொதுமக்களுக்கு அவருடைய சைவ சமயத்தை ஆசிரியர் உரை சொல்ல வேண்டிய செய்யுளில் இருந்து பிரித்து பொதுமக்கள் தாங்களே படிக்க வழி செய்தார். புதிதாக வந்த அச்சை உரைநடை நூல்கள் பலரையும் சென்றடைய பயன்படுத்தி கொண்டார். புராட்டஸ்டன்ட் பிரிவு பைபிளை மக்கள் தங்கள் மொழியில் தாங்களே படிக்க மாற்றம் செய்தது போல நாவலர் மக்களுக்கு அருகாமையில் இருந்த உரைநடைக்கு மத புரிதலை கொண்டு வந்தார். இது பள்ளிகளில் தமிழ் உரைநடைக்கு பெரிய இடத்தை பெற்று தந்தது. இது ஒரு நவீன மாற்றம். பார்னி புராட்டஸ்டன்ட் பிரிவினர் மதத்தின், அதாவது பைபிளின் மக்களுக்கு பக்கத்தில் கொண்டு வந்த வரலாற்றை சொல்லி பின் பாதிரிமார்கள் மக்களுடைய மொழியிலேயே சுவிசேஷ பிரசங்கங்களை பொதுமக்களை நோக்கி செய்த பிரசங்கங்களின் பாணி தமிழ்நாட்டில் அரசியல் பிரசங்கங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது என்கிறார். உழைக்கும் மக்களையும் மத்தியதர மக்களையும் ஒன்றாக விழித்து ஒரே கூட்டத்தில் அரசியல் செய்தியை பகிர்ந்தது மக்களின் அரசியல் பங்கேற்பிற்கும் ஜனநாயகத்திற்கும் முதற்படி என்கிறார். உபன்யாசங்கள் அரசியல் பிரசாரங்களாக மாறிவிட்டன. இது ஒரு பெரிய மாற்றம். மார்கரெட்டாவின் நூல் மேலே சொன்ன 2 ஆய்வுகளுக்கும் முந்தைய காலகட்டத்தை சார்ந்தது. நூலின் துணை தலைப்பான மனமாற்றம், மத வழிபாடு என 3க்கும் உள்ள தொடர்பை நூல் பேசுகிறது. இலக்கியம் என்பது வழிபாட்டு பாடல்கள், உரைநடையில் மத விளக்கங்கள், பிற மத கொள்கைகளையும் நடைமுறைகளையும் எதிர்த்து பேசும் கண்டனங்கள் அடங்கும். அதாவது தேம்பாவணி மட்டுமல்ல, மற்ற எழுத்துக்களும் இந்த இலக்கியம் என்ற சொல்லில் அடங்கும். மத விளக்கங்கள் வாய்மொழியிலும் உண்டு. இதற்கென்று உபதேசிகள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். காலனி அதிகாரிகளுக்கு திவிபாஷிகள் என்று அழைக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் இருந்தார்கள். பாதிரிகளுக்கு மக்களிடம் மதத்தை எடுத்துச் செல்ல உபதேசிகள் இருந்தார்கள். பாரம்பரியத்தில் இருந்தபடி இவர்கள் மேல் சாதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல. உபதேசம் மனப்பாற்றத்திற்காக, புதிய மதத்தில் பிடிப்பு ஏற்படுத்துவதற்காக. ஆன்மீக அறிவு இவர்களால் புகற்றப்படுகிறது. நடமாடும் மத பொது ஆசிரியர்கள் நாடோடிகளாக ஊர் சுற்றும் சித்தர்கள் அடியார்களிலிருந்து வேறுவையாக செயல்பட்டார்கள். இது மத கல்வியை மக்களுக்கு புகட்டும் விதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. முன்னாள் தமிழ் ஆய்வாளர்கள் காமினாட் சுந்தரம், ராஜமாணிக்கம், இன்னாசி போன்றவர்கள் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ பாதிரிகளின் பணிகளை பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் தொண்டு, தமிழ் கொடை என்னும் ஆய்வு சட்டகத்தின் வழியே தங்கள் ஆராய்ச்சியை செய்திருக்கிறார்கள். மார்கரெட்டாவின் ஆய்வுச்சட்டம் வேறானது. அது அந்த நூலின் சிறப்பு. ஆய்வு மாணவர்கள் தங்கள் ஆய்வு சட்டத்தை பற்றி சிந்திக்க இந்த நூல் உதவும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே கமலக்கண்ணன் சொன்னது போல அந்த நூலில் உள்ள முடிவுகள், அந்த நூலில் தந்துள்ள தகவல்கள் மட்டுமல்ல, அந்த நூல் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட அணுகுமுறை, அதையும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆராய்ச்சி எழுப்புகின்ற கேள்விகள் என்ன என்பதையும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த ஆராய்ச்சி நூல் அறிமுகம் ஜேஎன்யூ பல்கலைக்கழகம் செய்து வருகிறது என்று நினைக்கிறேன். இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. Also thanking Tento ma'am for her words and congratulations for her work. நம்ம ஏற்கனவே திட்டமிட்ட நேரத்தை நெருங்கிட்டோம். இப்ப உரையில பேசியதிலிருந்து ஐயங்கள் ஏதேனும் இருந்தால் பங்கேற்பாளர்கள் சுருக்கமாக கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். Greetings of the day. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல 1810 காலகட்டத்திலேயே தமிழ் வீரர்கள் அப்படின்னா அந்த தமிழ் மொழி பேசுறவங்கள தனியா அடையாளப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கு. இல்ல அந்த மாதிரியான சொல்லடைகள்
பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. தமிழ் வீரர்கள் இங்க கூட போரிடுறாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த ஏதோ ஒரு சமய மாற்றமோ அதுக்கு அடுத்து ஒரு கலாச்சார மாற்றம் வரும்போது தமிழ் மொழி குறித்த புரிதல் வந்து அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. அது அந்த காலகட்ட தேவையா இல்ல அது விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிற விஷயமான்னு தெரியல. ஏன்னா நம்ம சைவ இலக்கியங்கள் உள்ள வரப்போதும் பக்தி இயக்க காலகட்டத்திலயுமே அதே மாதிரி சைவர்கள் வந்து தமிழ்ல தான் முதன்மைப்படுத்தி சமணர் அவங்க இந்த தமிழ் மொழி அப்படின்னு அந்த உணர்வு மூலமா தான் அவங்க வந்து அந்த இயக்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ கான்ஸ்டாண்டினோபிள்ஸ்க்கும் சேம் திங்ஸ் தான் அவங்க பண்றாங்க. அதாவது அந்த மொழி மூலமா எளிய மக்களை சென்றடைகிறது அந்த மாதிரி ஒரு 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 முயற்சி எடுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கண்டினியூட்டி. ஏன்னா தமிழ் சூழல்லையே அந்த மாதிரி மொழி வந்து குறித்த அடையாளமும் இது வந்து இது எல்லா மொழியிலையும் இருக்குதா இல்ல இங்க மட்டும்தான் இருக்குதா, இதுக்கான தனிப்பட்ட ஸ்பெசிபிக் தேவை என்ன இருக்குது அப்படின்னு ஆய்வாளர் தெரிஞ்ச கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்புறம் செகண்ட் கொஸ்டின், இப்போ சைவ இலக்கிய பக்தி இயக்க காலகட்டத்திலயுமே அதுக்கு முன்னாடி இருந்த சமண பௌத்தர்களை சைவர்கள் வந்து அந்த அவங்களுடைய கல்ச்சரை வந்து டிமோட்டிவேட் பண்ணி உங்களோட கல்ச்சர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கல்ச்சரலா டிமோட்டிவேட் பண்ணி தான் பக்தி இயக்கங்கள் மேல வந்துச்சு. அதே மாதிரிக்கு இங்க கத்தோலிக்க மதங்கள் மேல வரும்போது ஒரு சின்ன சான்றுக்கு பரமாத்மா குரு கதைகள் வந்து அங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த குரு சொன்னதை அப்படி கேட்கக்கூடிய அந்த மனநிலையை எள்ளி நகையாடுற மாதிரியான போக்குகள் தான் அந்த கதைகள்லயும் வருது. இதே மாதிரி அந்த ஆப்போசிட் பார்ட்டியா அவங்க நினைக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ஆப்போசிட் ரிலிஜியனா, அதாவது அவங்க எதை எதிர்க்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய கல்ச்சுரல்ல வந்து கல்ச்சுரல் வேல்யூஸை வந்து அந்த ஹைராக்கி லெவல்ல இருந்து லோவா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு பொருளாதார ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இது சாத்தியமாகுமா இல்ல இவங்களுடைய விமாமுனிவர் காலகட்டத்துல இது அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு முன்னாடியே இவங்க இது வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? அதாவது கத்தோலிக்கு வந்து பொலிட்டிக்கல் அண்ட் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு முன்னாடியே சைவர்களுடைய அந்த தத்துவ விமர்சனங்கள் வந்து எள்ளி நகையாடுற மாதிரி அந்த நகைச்சுவை கதைகள் மாதிரி சொல்லக்கூடிய அந்த போக்கு வந்து அவங்க பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சா அப்படின்னு சந்தேகம். இந்த ரெண்டு கொஸ்டின் எனக்கு டவுட்டா இருக்குங்க. Margherita, I put it in brief and general way, the two questions. The first question is, if you look at the Tamil history right from the Sangam period, any change or any change agent has used mastery of Tamil language an important component, and this happens with Christian missionaries also. So the question is this a case in other cultures and other languages, or it's specific to Tamil, the importance of Tamil in their work? The second question, I think the broad question is, anyone like Christian missionaries who want to replace something with existing have to downgrade or replace the existing one, right? Is this a general trend in the world? I mean, that is, in other words, it's do you have to have destruction for construction? I'm not sure I'm the right person to answer these questions, but I can certainly say that the question of the centrality of language is as far as missionary goes, it's central everywhere, but everywhere it's declined in its own way. So, for instance, the question of poetry and literature doesn't even exist. I mean, written poetry and written literature or courtly culture doesn't even exist in places like South America, where culture is oral, for instance. So I would say that it has a special role. And perhaps what I would also say is that the science of language is so developed in Tamil. So the question of grammar
and the question of a knowledge of language which has to follow the rules that have been elaborated throughout so many thousand years, that actually perhaps the attention given to language in Tamil Nadu is perhaps paired with the attention given elsewhere to other disciplines, like missionaries in China focus on sciences and mathematics and astrology, and this is one of the cultural fields in which they kind of try to enter, and it's not forcibly the field of language and poetry. And the question of distractions and renovation and cycles, etc. I guess a certain amount of this rupture is always there. I mean, even when in Tamil Nadu Buddhism or Jainism stopped being, I guess, the main religions, and Shaivism or Vaishnavism took up. So I guess there are cycles, but this is really a question that it's very large and very big. But from what, yeah, I'll leave it here. I also need to go very soon. Yeah, any other question? I mean, we have passed the time, so we have other commitments. Any other, one or two questions we'll take? Any other question? பங்கேற்பாளர்கள் இறுதியாக ஏதேனும் வினா இருந்தால் காலம் தாழ்த்தாமல் கேட்கலாம். வேறு கேள்வி இல்லை என்றால் இதை முடித்துக் கொள்ளலாம். ஐயா முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஜேஎன்யூவின் தமிழ் பிறவு நிகழ்த்தும் ரைட்டிங் தமிழ் கேத்தலிசிசம் எனும் நூல் மீதான நூல் அறிமுகத் தொடரின் முதல் அமர்வு இத்துடன் நிறைவுறுகிறது. நூலை அறிமுகப்படுத்தி பேசிய கமலக்கண்ணன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட நூலாசிரியர் மார்கரிடா ட்ரெண்டோ மற்றும் பேராசிரியர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஜேஎன்யூவின் தமிழ் பிரிவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. இத்தொடரின் 2வது அமர்வு நாளை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். பங்கேற்பாளர்கள் இதே இணைப்பில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி. நன்றிங்க. நன்றி. ஐயா பதிவை நிறுத்திடலாங்க ஐயா.